வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட். நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, கழுத்து பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, நம்முடைய ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை பார்க்கலாம். நம்முடைய தொடையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது, அதே போல் கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானமும் குறைகிறது, உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ அதற்குண்டான பதிவுகளை பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பதிவு, இப்போ நம்ம நார்மலா இது போல இருக்கும், கைகளை மேல் ஸ்தானத்துல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. இந்த நிலைக்கு வரும், கையை இது போல இன்டர்லாக் பண்றோம். இந்த நிலையில ஒரு 10 எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தலாம். 10 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பார்க்கலாம். உங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு முழுமையான ஆற்றல் அடையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது உங்களால இண்டிவிஜுவலா செய்ய முடியலன்னா வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். வால் சப்போர்ட்ன்றது வீட்டுல இருந்து செய்வது என்பது நல்லது, மொட்டை மாடியில இருந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இப்ப நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். சாதாரண மூச்சு, இது நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது, இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சூப்பர் பிரெயின், அதாவது இது தோப்புகரணம் சொல்லலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தைகளுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். அதே போல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய முதுகு வலி கண்டிப்பா வராது, இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, ஆஸ்மா வீசிங் இது போல பிரச்சனைகள் வராது, இருதயத்துல அடைப்புகள் என்பது ஏற்படாது, அதாவது முதுகு வலியை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கும் ரொம்ப நல்லது, உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்மளுடைய உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும், மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது, சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. தோப்புகரணம் மட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா காலையில ஒரு 25 எண்ணிக்கை, அதே போல மாலையில ஒரு 25 எண்ணிக்கை செய்து கொண்டு வரும் பொழுது எந்த விதமான நோய்களும் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தோப்புகரணத்துக்கு உண்டு. இது சூப்பர் பெயின் என்ற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. இப்போ இதற்குண்டான பயிற்சி எவ்வாறு செய்யலாம்? இதுல உங்களுக்கு மூட்டுல பாதிப்பு இருக்கு, மூட்டு வலி எனக்கு அதிகமா இருக்கிற பட்சத்துல தோப்புகரணம் என்பது முழுமையாக அமர்வதை தவிர்ப்பது நல்லது. தோப்புகரணம் செய்வதனால மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய குண்டலினி சக்கரம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கலாம். தியானத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவு தான் இந்த தோப்புகரணம் என்பது. குழந்தைகள் படிக்கிறதுக்கு முன்பாக ஒரு 25 எண்ணிக்கை இந்த தோப்புகரணம் பயிற்சி முடித்த பிறகு படிக்கும் பொழுது உங்களுடைய மெமரி பவர் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய விரல்களை கொண்டு வரும், இந்த இடத்துல அக்கு பிரஷர் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்படி அழுத்தம் தரும் பொழுது உங்களுடைய வலது மூளை இடது மூளை நன்றாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலையும் உண்டு.
நீங்க விரல்கள் வந்து இப்படியும் பிடிக்கலாம், தவறு இல்ல, இப்படியும் கொண்டு வரலாம். இதுல இப்படி கொண்டு வரும் பொழுது அக்குப்ரெஷர் ரீதியாக நம்மளுடைய 12 ராஜ உறுப்புகளும் சரி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பஞ்சபூத உறுப்புகளும் நன்றாக செயல்படும். உங்களுக்கு எந்த நிலையில கைகளை கொண்டு வர முடிகிறதோ அந்த நிலையில தோபானம் என்பது செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம். உங்களால எந்த அளவுக்கு அமர முடிகிறதோ, இப்போ என்னால இந்த அளவுக்கு முடியுது. ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஸ்பைனல் கார்டு பெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப உதாரணத்துக்கு என்னால ஃபுல் சிட்டிங் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல ஆஃப் சிட்டிங் செய்யலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா கையை எப்படி கொண்டு வர, தோபானம் செய்யும் பொழுது கவனிக்கக்கூடிய ஒன்று பார்க்கும் பொழுது, அதாவது ஃபார்வர்ட்ல இப்படி பெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய உடல்நிலை என்பது முன் ஸ்தானத்துல வரக்கூடாது, பின் ஸ்தானத்திலே வளையக்கூடாது. நேராக இருக்கும் பொழுது நம்மளுடைய முதுகு தண்டுக்கு மிக சிறந்த ஒரு ஆற்றல் என்பது கிடைக்கிறது. ஒரு 25 எண்ணிக்கை செய்து முடித்த பிறகு ஓய்வு எடுப்பது என்பது நல்லது. அதாவது நம்ம இதுல முதல்ல பார்த்த பயிற்சி என்பது டோலாசனம். ஒரு மரத்தை போல இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இரண்டாவது பாத்தீங்கன்னா தோபானம் பார்த்தோம், அது வந்து சூப்பர் பைட். இப்ப மூணாவதா பார்க்கக்கூடியது வந்து உட்கடாசனம். இது நாற்காலியை போல தோற்றம் இருப்பதனால இதற்கு இந்த பெயர். இந்த 3 பயிற்சிகளும் நம்ம காலையில செய்யும் பொழுது உடல்ல ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உருவாகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த உட்கடாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா, வாக்கிங் போறதுக்கு பதில் இந்த பயிற்சி என்பது செய்யும் பொழுது நடைப்பயிற்சியில் சென்று வந்த நன்மைகள் அனைத்தும் இந்த ஒரே ஒரு பயிற்சியில தாராளமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்க உட்கடாசனம் செய்தாலே ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி சென்று வந்த நன்மை என்பது தாராளமா பார்க்கலாம். இதுல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். இந்த நிலையில இருக்கும். இதுல ஃபுல்லாக இப்படி பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நிலை போதுமான ஒன்று. நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். கை எப்படி வைக்கிறோம், நார்மலா சாதாரண ஒரு மூச்சு. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம இப்படியே நிறுத்தலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இதுல தொடையில் சேர்கின்ற கொழுப்பு குறையும், ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. கையில் சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானம் என்பது குறைகிறது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். எங்களுடைய கால் மூட்டுக்கும் ரொம்ப நல்லது, கால்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். இப்போ இந்த உட்கடாசனம் என்பது இண்டிவிஜுவலா எவ்வாறு செய்வது என்ற ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நிலையில இருக்கோம், கையை இங்க கொண்டு வரோம். இந்த 3 பயிற்சியும் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கு எந்த பயிற்சி செய்ய முடிகிறதோ, எளிமையாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் செய்வது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.